இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே இருக்கு. இன்னும் 1 மாசத்துக்குள்ளேயே காணா போயிடுமா? இந்த டைமுக்கு பாப்பா பிறந்துச்சு. ஸோ அதனால ஒரு சின்னதாக கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலாமேன்னு. நைட்டில் கொஞ்ச நேரம் தான் நம்ம அம்மா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் பார்த்துக்கிட்டேன். ஏதோ அழுவாமல் அமைதியாக படுத்து வச்சு உச்சா போடா பசி எடுத்தா மட்டும்தான் அழுதாங்க. விளக்கண்ணையை கொஞ்சம் ஏற்கனவே தடவி விட்டுட்டேன். எனக்கு தான் தூக்கமாக ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணீங்க நீங்க. உனக்கு ஃபேன் காற்று வரலன்னு மட்டும் இங்கே போய் படுக்கிற அங்கே படுக்கிற. நீ பாப்பாவே பார்த்துக்கவே இல்லை. நீங்கள் படுக்க தூங்குறீங்க. மித்த நாள்லாம் ஒரு 2 மணி வரையும் முடிச்சிருப்பீங்க. நேற்று 10:30க்கே தூங்கி விட்டீங்க. நீங்களாம் பேசக்கூடாது. அடம் பிடிக்கல. பசிக்கும் போது அழுதாங்க. இன்னும் யூரின் போனதுக்கப்புறம் அழுதாங்க. துணி மாற்றினேன். அப்புறம் திடீர்னு தூக்கி போடா அதுக்கு அழுதாங்க. அதே நேற்று ஜோஜோ நேற்று பகல்லையும் தூங்கினாங்க, ராத்திரிலையும் தூங்கினாங்க. ரெண்டு அழுவு சொன்னால் கேட்டுக்கும். இந்த சமயம் அம்மாவுக்கு வேலை வைக்காதுன்னா கேட்டுக்கும். சரி தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நான் ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு வந்துடுறேன். எல்லாருக்கும் காலை வணக்கம். 2வது டைமு. இப்போ தான் நான் கொஞ்சம் தெளிவாக முழிச்சிருக்கேன். அது சும்மா ஜோஜோவை எழுப்பி விட்டு திரும்ப நான் தூங்கிட்டேன். அதனால் அது சும்மா குட் மார்னிங். இதுதான் ரியல் குட் மார்னிங். எந்திரிச்சு பல்லெல்லாம் விளக்கிட்டு இப்போ சாப்பிட போகிறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே இருக்குது. அது என்னன்னா மதியமாக சொல்கிறேன். அழுதாங்கன்னா உங்கள் கையில் கொடுத்துடணும். இனிமேட்டுக்கு ஜோஜோவும் நீங்களும் பேசிட்டு அப்படியே தூங்க வச்சிருவீங்க. நம்மளால கத்துவாங்க ஜோஜோ. அவங்க டேடியாக இருக்கவும் அமைதியாக தூங்குறாங்க. இன்னைக்கு எப்படி போகும்னு எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணல. எப்படி போனாலும் நான் பார்த்துக்கிறேன். அப்படி ஒரு இதில் இருக்கேன். கொசுவார கடிச்சிச்சு பாருங்க. ஐயோ ஸ்மூத்தி தூங்கலான்னு ஜோஜோ பக்கத்தில் படுத்திருக்கேன். நானும் எங்கேயாவது படுத்திருந்தாதான் ஜோஜோவே நான் படுக்க வந்தேன்னா முடிச்சுக்குவாங்க. எழுப்பிடாதப்பா, நீ நல்லா தூங்கிவிட்ட நைட்டு பார்த்துக்கிறேங்கிற பேரில். நான் தான் முழிச்சு பார்த்துக்கிட்டேன். சத்த கம்முன்னு இருக்கணும். இதில் டீலு வேற. பகலில் நான் பார்த்துக்கிறேன், நைட்டில் நீ பார்த்துக்க. இவ்வளோதான் துணியா? கீழே காணா விழுந்துருச்சா என்ன? அங்கங்கே சொட்டையாக இருக்கு. தெரியல, நான் கரெக்டாக தான் காய போட்டேன். ஆனால் அம்மா அப்பயே சொன்னாங்கடியே, இந்த துணியெல்லாம் பத்தாது, வளர வளர காணா போயிடும் அப்படின்னு. இன்னும் 1 மாதத்துக்குள்ளேயே காணா போயிடுமா? அது எப்படி வளர வளர காணாம போகும்? ஆமாம், எங்கே போகுதுன்னே தெரியாதான் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம்ல, எனக்கு வர சென்னையில் மழை வருது அப்படின்னாலே பயம்தான் வருது. ஐயோ, அன்னைக்கு இடிச்ச இடி இருக்கே, அதனால தான் எனக்கு தலைவலியே வந்துச்சு. அச்சோ ட்ரெஸ்ஸு இன்னைக்கு அப்படிதான் கொஞ்சம் கடுமுடாங்குது. கொஞ்சம் கம்மியாக சவுண்டு போடுப்பா. நான் பாரு கிளிப்பை கழட்டி அப்படியே அதுக்கு நேர் வச்சுட்டு வரேன். ஓகே, நம்ம குடுன்னு கீழே கிளம்புவோம். மழை வரங்காட்டியும் போலாமா? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? உன் மேலே நான் கோவப்படுற நாள். நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன் ஒரு விஷயத்த. ஆல்ரெடியே பிளான் போட்டால் புட்டுக்கிட்டு போயிடும். ஆன் த ஸ்பாட்டில் பிளான் போட்டால் சக்ஸஸ் ஆகும்னு. நாங்கள் 1 வாரத்துக்கு முன்னாடியே பிளான் போடுறோம். ஜோஜோ பிறந்து 1 மாதம் ஆகுது. கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் ஜோஜோவை காட்டணும், முருகர் கோயிலுக்கு அப்படின்னு 1 மாதத்துலேருந்தே பிளான் போட்டுட்ருக்கோம். அதனால தான் இன்னைக்கு நடக்கவே இல்லை. எப்படிலாம் பிளான்லாம் போட்டிருந்தோம். நேற்று நைட்டு கூட பிளான்லாம் போகிறோம், இப்படி பண்ணலாம், இது மாதிரி போகலாம் அப்படின்னு. சூழ்நிலையும் காலநிலையும் ஒத்து வராத காரணத்தினால் வீட்டிலேயே ஸ்டே ஆர்டர் வாங்கியாச்சு.
வீட்டிலே தான் இருந்தோம். இங்கேருந்து காரில் போகிறதா இருந்தாலும் நான் பேபியை ஹேண்டில் பண்ணிக்கணும், அதெல்லாம் பண்ணிக்குவேன். பட் வீட்டில் கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருக்கனால இன்னொரு ஆள் இருந்தால் தான் சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் வா கீழே போகலாம் கடை முடாங்க. அதனால் எப்போ கோயிலுக்கு போனோம்? எப்போ கோயிலுக்கு போவோம் நான் அப்போ பார்த்துக்கலாம். இப்போயெல்லாம் பிளான் போட வேண்டாம், லீவ் இட். சரி, இன்னைக்கு என்ன டேன்னு சொல்லவே இல்லையாப்பா? ஆமாம், இன்னைக்கு என்ன டே? ஜோஜோ பிறந்து 1 month ஆகுது. அதாவது இந்த டேல ஜோஜோ நான் பெற்று என் ஹஸ்பண்ட் கையில் கொடுக்குறாங்க. அந்த டே இன்னைக்கு. ஸோ நைஸ் மூமெண்ட்டில் நான் காலையிலேருந்து நினச்சிட்ருக்கேன், இந்த டைமுக்கு பாப்பா பிறந்துச்சு, இந்த டைமுக்கு மாமா அத்தை என் ஹஸ்பண்ட் எல்லாம் விசிட் பண்ணாங்க, அப்புறம் இந்த டைமுக்கு நான் பெட்டுக்கு வந்தேன், இந்த டைம் ஜோஜோவை ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக என்னை பெட்டு மாற்றினாங்க, ரூம் மாற்றினாங்க. என் ஹஸ்பண்டும் எங்கள் அண்ணனும் சேர்ந்து இந்த ரூம் வேணான்னு சொல்லி வேறு ரூம் கேட்டாங்க. அன்னைக்கெல்லாம் சண்டை போட்டேன் அவங்கள்ட்ட போய். ஆமாம், ரெஸ்ட் ரூம் பக்கத்துலேயே பெட்டு கொடுத்ததுனால பேபியை வச்சுட்டு அங்கெல்லாம் இது பண்ண முடியாது, வேறு பெட்டு அலாட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி என் ஹஸ்பண்டும் எங்கள் அண்ணனும் போய் கேட்டு அதுக்கப்புறம் வேறு பெட்டு அலாட் பண்ணி கொடுத்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. நான் இருந்த பழைய ரூம்ல நீங்கள்லாம் பேசினா தான் கிடைக்கும். என்ன நீ அமைதியாக இருந்தீங்கன்னா? ஆமாம், ஒரு பாயிண்ட் கரெக்டுன்னா ஸ்டேக்கு பேசுங்க. ஓகே, அந்த மாதிரி சீன்ஸ்லாம் ஞாபகம் வந்துருந்துச்சு. ஒவ்வொன்றா ரிப்போர்ட்டை தொலைச்சாங்க, தேடிட்டு இருந்தோம். ஸோ ஜோஜோவோட ஸ்பெஷல் டே இன்னைக்கு. ஆனால் எனக்கு குளிகையில் தொலைச்சி தான் விட்றோம் இன்னைக்கு. ஸோ இந்த 1 month செலிப்ரேஷனை நம்ம ஊருக்கு போனோடனே கண்டிப்பாக பண்ணுறோம். ஆமாம், பண்ணுறோம். ஜஸ்ட் பிளான் போடல, பண்ணுறோம் அதை மட்டும். ஓகே, சரி. மழை வர மாதிரி சுற்றி கருக்கெல்லாம் இருக்குது. நான் இப்போயே கீழே போய் சேஃபாக கீழே உட்காந்துக்கிறேன். எனக்கு ஃபீவர் வந்ததுக்கான ரீசன் ஒரு மேம் சொன்னாங்க. எதனாலனா தாய்ப்பால் நெறி கட்டிக்கிச்சுன்னா இந்த மாதிரி ஃபீவர், தலைவலி, கை கால்லாம் ஒரு மாதிரி வலிக்கிறது அதெல்லாம் வருமா. தாய்ப்பால் எதனால் நெறிக்கட்டும்னா நம்ம ஒரு சைடே பால் கொடுக்குறனால இன்னொரு சைடு கொடுக்காம விட்டால் அது மாதிரி வருமா. 2 சைடுமே ஈக்குவலாக கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம், இனிமேட்டுக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இன்னும் ஒரு சிலர்லாம் சொன்னாங்க தண்ணிலாம் நிறையா குடிக்கணும், இல்லைன்னா அப்படி தான் வரணும். அதையும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், தண்ணி நிறையா குடிக்கிறேன் இனிமேட்டுக்கு. சரி, மழை வர மாதிரி இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை. இருந்தாலும் கீழே கொஞ்சம் ஜோஜோவை பார்க்குற வேலை இருக்குது. போகலாமா? இதோ 1 month கேக்கு. ஜோஜோக்கு 1 month இனியோட கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ அதனால் ஒரு சின்னதாக கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணலாமேன்னு பிளான் போட்டோம். ஸ்பெஷல் கேக். ஆமாம், டப்பாவில் ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, எடுத்துலாமா? ஓகே, பற்ற வைங்க. கொஞ்சம் தனியாக போட்டுக்கோ. காற்று வேறு அடி. எடுங்க. அது ஒன்றும் இல்லை, காற்றுல பறந்துட்டே இருக்கனால எங்கள் அண்ணன் பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. வெற்றிகரமாக ஜோஜோவோட 1 month செலிப்ரேட் பண்ணிட்டோம் நாங்கள். ஜோஜோ, உன்னோட கேக் இதுதான், பார்த்துக்க. என்னம்மா எனக்கு காமிக்கலன்னு கேட்காத, இருப்பா, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். உன் பேர சொல்லி நான் கொஞ்சம் கேக் சாப்பிட்டுக்கிறேன். தேங்க்யூ. எங்க உச்சி முடியலையா? செம்ம டேஸ்ட். ஒர்த்து வருமா? ஒர்த்து ஜோஜோக்கு மேல அந்த ஸ்ட்ராபெரியோடது வித் ரோஸ் இதோடது போட்டுருக்காங்க. ஒர்த்து. சரி, ஜோஜோவோட 1 month கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த கேக்கையும் சேர்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடுறோம். அது வரைக்கும் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். பை. ஜோஜோ பிடிங்க, என் பங்கு கேக்கு நான் சாப்பிட்டு வந்துடுறேன்.